ஹலோ டீம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் ப்ளஸ் மண்டே ஜான் 8 எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகும், எந்தெந்த லெவல்ஸ் எல்லாம் இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் ஒரு அப் டைரக்ஷனில் போகும் அப்படிங்கிறது. ஸோ கப்புள் ஆஃப் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப் டைரக்ஷனில் இருந்தது. பட் இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் டைரக்ஷனில் இருக்குது. அதாவது மார்க்கெட் எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புல் பேக் எக்ஸ்டென்ஷன் இப்படி தான் மார்க்கெட் போயிட்டுருக்கும். ஓகேயா? ஸோ அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஓகே, இந்த ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைனரான இம்பார்ட்டண்ட்டான ஏரியா. ஆனாலுமே கூட மார்க்கெட் இன்னைக்கு, ஸோ I'll just change into லோவர் டைம் ஃப்ரேம் 3 மினிட்ஸில் பார்க்கலாம். ஓகே, எப்படி நீங்கள் இன்றைக்கி ஷார்ட் என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹிண்ட்டு சொல்கிறேன். மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை நல்லாவே ஃபாலோ பண்ணியிருக்கு. நம்பர் ஒன், மார்க்கெட் இந்த லெவலில் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு கீழே வருது. ஸோ இதை வந்துட்டு பிரேக் பண்ணிவிட்டு அதனால மேலே போக முடியலை. ஸோ ஃபஸ்ட் ஒன். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ எல்லாம் மார்க்கெட் திரும்புதோ அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பேட்டர்ன் கிடைக்கும். அதாவது பேட்டர்னா என்ன அர்த்தம், உங்களோட பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கேண்டில் மூலியமாக படிச்சுட்டு அந்த கேண்டிலுக்கு சம் அதர் நேம் வைப்பாங்க இல்லையா? ஸோ நேமை விட கேண்டிலோட சைக்காலஜி வாஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ இதில் பாருங்கள், பையர்ஸ் வந்திருக்காங்க இல்லையா? ஸோ இவ்வளோ தூரம் பையர்ஸ் வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஓகே, இந்த கேண்டிலில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு. எப்போ மார்க்கெட் வந்துட்டு இந்த ஏரியாவை பிரேக் பண்ணி நல்ல செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குதோ அப்போ நீங்கள் என்ட்ரியாக இருக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் ஹண்டிங்னு சொல்லுவாங்க. லெட்ஸ் see 1 by 1 இப்படியெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ட்ரி இந்த கேண்டலில் கிடச்சிருக்கும். ஏன்னா இந்த இடத்துல மல்டிபிள் ரிஜெக்ஷன்ஸ் இருக்குது. ப்ளஸ் செல்லர்ஸ் என்டர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த கேண்டலோட பேட்டர்னை பற்றி நான் நேம் வந்துட்டு ஐ டோன்ட் வரி அபவுட் த நேம். ஜஸ்ட் இதோட சைக்காலஜி என்னன்னா செல்லர் வின் பண்ணுறாங்க. இதை வந்துட்டு நம்ம கேண்டில் ஸ்டிக் பேட்டர்னோட 5 வீடியோஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் வாட்ச் இட் அவுட் இஃப் யூ நீட் இட். ஓகே, லெட்ஸ் see. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எல் வந்துட்டு கரண்ட் டேயோட ஹையில் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹையில் வச்சுட்டு உங்களோட டார்கெட்டை நெக்ஸ்ட் லெவலில் புக் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதிலெல்லாம் மணி மேனேஜ்மெண்ட் கான்செப்ட் உள்ளே வரும். லெட்ஸ் see. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா பார்ஷியலான டார்கெட்டை புக் பண்ணிவிட்டு அடுத்த லெவல் பார்த்தீங்க அப்படின்னா க்ராஸ் பண்ணும்போது உங்களோட நெக்ஸ்ட் லெவலில் அடுத்த ப்ராஃபிட்டை புக் பண்ணலாம். இப்படி தான் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் நீங்கள் ரியாக்ட் பண்ணணும். இது சரியான என்ட்ரி எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத பற்றி இன்னுமே கொஞ்சம் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் ட்ரெண்ட் லைனில் பிரேக் பண்ணியிருக்கா. அகெயின் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சு பார்த்தீங்கன்னா இஃப் யூ see this 3 மினிட்ஸில் தான் நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே இருந்து திரும்பியிருக்கா, திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது திரும்ப இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணுது. ஓகேயா? ஸோ திரும்ப இங்கே ரியாக்ட் ஆகிருக்கு. ஈவன் இதை பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கலாம். இதோட ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன அப்படின்னா சர்டன், அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு லைன்லேயோ ஜோன்லேயோ கூட இருக்கிறது இல்லை. ஈவன் அதையும் மீறி ட்ரெண்ட் லைனில் கூட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா நீங்கள் வரைகிற மாதிரியே மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் வரைஞ்சிருப்பாங்க. ஸோ அதை பிரேக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ட்ரி எடுப்பாங்க. அப்படி என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களோட டார்கெட் என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த இடம் தான். ஓகே, நம்ம ஆல்ரெடி ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் டார்கெட்டை புக் பண்ணலாம். அடுத்து இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா மேலே போக முடியாமல் ஒரு கன்சாலிடேட் பண்ணுது. திரும்ப மார்க்கெட் நல்ல ஒரு பிரேக் கொடுக்கும்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மொமெண்டம் இருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ட்ரி எடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் என்ட்ரி. ஸோ இதில் என்ன கேண்டில் ஸ்டிக் பிளே ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக்கோட கன்ஃபர்மேஷன்ஸை இன்னுமே நல்லா பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see here. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லிங்,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டலில் பையிங் வந்திருக்கா, அடுத்து ஒரு பையிங் கேண்டில். இதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பையிங் என்ட்ரி கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த லெவல் வரைக்கும், இந்த ரவுட்டர் லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இது வரைக்குமே டார்கெட்டை புக் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஆக்ஷன்லேயும் சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸை பேஸ் பண்ணின ட்ரேடுமே சரி, உங்களுக்கு சர்டைன் லெவலில் மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். அதாவது ஒரு சில லெவல்ஸில் மட்டும்தான் என்ட்ரி கிடைக்கும். ஓகே, நீங்கள் எல்லா இடத்துலையும் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மார்க்கெட் நிறைய கிரைண்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோவான அக்யூரசி ரேட் ப்ளஸ் ப்ராஃபிட் வரதுக்கான சான்சஸ் ஆர் வெரி வெரி லோ. ஸோ அதனால் லெவல்ஸ் வரைய கற்றுக்கோங்க. அதாவது இம்பார்ட்டண்ட்டான லெவல் எது அப்படிங்கிறத ட்ராப் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் திரும்புறதை நீங்கள் ஆப்வியஸாக பார்க்க முடியும். ஈவன் மார்க்கெட் இங்கே ஓப்பனாக இருக்குது, இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆயிருக்கா, நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல் வரைக்கும் போயிருக்கு, திரும்ப மார்க்கெட் இங்கேருந்து திரும்பியிருக்கு. ஓகே, ஏன் திரும்புது, எதனால் இந்த லெவல்லேருந்து திரும்புது, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் உங்களுக்கு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இது இம்பார்ட்டண்ட்டான லெவல், ஃபர்ஸ்ட் ஒன் மைண்டில் வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்டான லெவலா, இந்த இடத்துல எத்தனை டைம் மார்க்கெட் அதாவது மேலே போக ட்ரை பண்ணியிருக்கு, ஆனால் மார்க்கெட்டால் மேலே போக முடியலை. அதனால் என்ன பண்ண முடியல, ஓரளவுக்கு மேலே போக முடியல. ரெண்டாவது ப்ரைஸ் ஆக்ஷன், நீங்கள் ஒரு 3 மினிட் கேண்டில்லையோ இல்லை 15 மினிட்லையோ இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தீங்கன்னா அந்த ட்ரெண்ட் லைனை இந்த ரெட் கேண்டில் பிரேக் பண்ணும். எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா லோயர் டைம் ஃப்ரேம் வச்சிட்டிங்க அப்படின்னா மார்க்கெட் எந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகுது அப்படின்னு சொல்கிறத கண்டுபிடிச்சிடலாம், ப்ளஸ் என்ட்ரி ஈஸியாக கிடைக்கும். இந்த கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸில் இங்கே க்ளோஸ் ஆகுது. இதே நீங்கள் வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் வைங்களேன், ஒரு 5 மினிட்ஸில் வச்சிங்க அப்படின்னா இந்த கேண்டில்லையே மார்க்கெட் வந்துட்டு கட் பண்ணிடுச்சு. ப்ளஸ் இந்த கேண்டில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்துட்டு மார்க்கெட்டை புஷ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு புஷ் பண்ணுறாங்க. ஸோ செல்லிங் இதுலேயே தெரிஞ்சிச்சா. ஸோ இதுலேயே உங்களுக்கு ஒரு நல்ல என்ட்ரி கிடச்சிருக்கும். என்ட்ரி இன்னுமே நீங்கள் 3 மினிட்ஸில் போயிருந்தீங்கன்னா ஒரு சீக்கிரமான என்ட்ரி கிடைக்கும். ஓகே, ஒரு குயிக் என்ட்ரி. சி, இந்த இடத்துல என்ட்ரி கிடச்சிருக்குமா. ஸோ இந்த இடத்துல என்ட்ரிக்கு அப்புறமா உங்களோட டார்கெட்டை, ஸோ எஸ்எல் நம்ம எங்கே வைக்கணும், இந்த ஹையில் வைக்கலாம் ஆர் இந்த ஹையில் வைக்கலாம். ஓகேயா, வச்சுட்டு உங்களோட டார்கெட்டை அடுத்த லெவல் வரைக்கும் புக் பண்ணலாம், அடுத்த லெவலில் புக் பண்ணிடலாம். ஆர் அதர்வைஸ் உங்களுக்கு வந்துட்டு இன்னுமே டைரக்ஷன் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இத்தனை கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் வந்துட்டு டவுன் கொடுக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் பார்ஷியல் ஒரு 50% ஆஃப் த லாட் வந்துட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு 50% எது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னா அடுத்த லெவல் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, இந்த லெவலில் புக் பண்ணிடலாம். ஸோ இப்படி தான் வந்துட்டு மார்க்கெட்டை நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இன்னுமே பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஓகே, நிறைய இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. ஐ ஜஸ்ட் ஃபாலோ 2 indicators ஒன்லி. ஒன் இஸ் சிபிஆர் அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் எக்ஸ்போனென்ஷியல் மூவிங் ஆவரேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஃபாலோ பண்ணக்கூடியது என்னென்னா நெக்ஸ்ட் ஒரு சப்ளை ஜோன் அண்ட் டிமாண்ட் ஜோனாக ட்ரா பண்ணுறது தான். ஓகே, ஜஸ்ட் ஒரு லைன் மாதிரி இல்லாமல் ஜோனாக ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஏரியா ஆஃப் கன்ஃபர்மேஷன் வெரி வெரி ஹை. ஓகே, ஸோ அது எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஜஸ்ட் நான் இது எல்லாத்தையுமே டிலீட் பண்ணுறேன். நான் ஏன் டிலீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வரைகிறதுக்கு கற்றுப்பீங்க அப்படிங்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் பாசிபிள் நீங்கள் ட்ரா பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே உங்களோட லெவல்ஸ்க்கு மார்க்கெட் ரியாக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இன்னுமே அக்யூரசி லெவல் வாஸ் வெரி வெரி ஹை. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் கண்ணுக்கு ஆப்வியஸாக ஒரு விஷயம் தெரியுது, என்ன அப்படின்னா ஜஸ்ட் see here, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இங்கெல்லாம் மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகுது, நம்பர் 1. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துல எல்லாம் ஸ்ட்ரகிள் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு
உங்களோட மார்க்கெட்டில் கரண்ட் ப்ரைஸ் கிட்ட இருக்க சப்ளை அண்ட் டிமாண்ட் லெவல்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நிறைய டேஸை வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுனால. இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட்டில் மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியணும் அப்படிங்கிறதுனால. நெக்ஸ்ட்டு பாருங்கள், மார்க்கெட் எந்த இடத்துல அதிகமாக ரியாக்ட் ஆகிருக்கு. அதாவது ஒரு மேஜர் மூவ் கொடுத்துருக்க இடத்த மட்டும் ட்ரா பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸ். ஸோ இந்த ஏரியாக்குள்ளே இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டு, நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏரியாவை கட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை அந்த ஏரியாவில் இருக்க ப்ரைஸ் ஆக்ஷனை நீங்கள் கண்டுபிடிக்கணும். மார்க்கெட் வந்துட்டு உங்களோட டைரக்ஷனுக்கு தான் மூவ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக ஃபைன் பண்ணணும். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜராக மூவ் நடந்திருக்கக்கூடிய ஏரியா. ஸோ இதில் மைனராக எந்தெந்த இடத்துல மூவ் நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா அந்த இடத்துலையும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த இடத்துலையுமே மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ரியாக்ட் ஆகும். Just I change this color into a purple color. Next பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா. Next area is right here. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏரியாஸ் வரைஞ்ச மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இவ்வளவும் நம்ம ஏன் வரைகிறோம் அப்படின்னா உங்களோட அக்யூரசி லெவலுக்காக. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இப்போ இதை பார்த்து லேர்ன் பண்ணிங்க அப்படின்னா எந்தெந்த ஏரியாஸில் மேஜர் மூவ் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்து நம்ம மேஜரான ஏரியாஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே ஓகே ஸோ this is the important level. So this is the important level. ஸோ மார்க்கெட் திரும்ப எங்கே ஓப்பன் ஆனாலும் சரி இந்த ஏரியாஸ் எல்லாமே மார்க்கெட் ரெஸ்பான்ஸ் பண்ணும். ஸோ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு லேர்னிங். டிமாண்ட் இது, சப்ளை இது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கற்றுக்கணும். ஓகே.